அனைவருக்கும் வணக்கம். லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் நிறையா இருக்குது. ஹாப்பி மண்டே எல்லாருக்குமே. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் கடை இன்னும் கொஞ்சம் நாளில் மூடிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து நியூஸ் வெளியாகிட்டுருக்கு. அது என்னென்னு பார்த்துக்கலாம். நீங்கள் OnePlus யூஸராக இருந்தால் உங்களுக்கான ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, ஒரு பேட் நியூஸும் இருக்குது. ரெண்டுமே என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட iQOO Neo 7S இதுக்கான லான்ச் டைம்லைன் ரிவீலாக இருக்குது. எல்லாம் பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 984 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ட்விட்டர் ஆப்பில் 2-3 நாளாகவே வந்து ஆர்ஐபி ட்விட்டர், எண்ட் ஆஃப் ட்விட்டர், பாய் பாய் ட்விட்டர் இப்படிங்கிற விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் ட்விட்டரை டேக் ஆன் பண்ணதுலேருந்து புது ரூல்ஸ். முதல்ல 3700 பேரை வேலையை விட்டு எடுத்தாங்க. வேறு யாரெல்லாம் வேலையில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதோட இந்த ஸ்ட்ரிக்ட் ரூலில் 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சைன் பண்ணணும், அப்படி இல்லைனா நீங்கள் வேலையை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் நிறைய பேர் ட்விட்டர் கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டதாக தெரியுது. இன்னும் சொல்ல போனால் வந்து பேக் எண்டில் முக்கியமாக வேலை பார்த்தவங்களே வந்து இப்போ ட்விட்டர் கம்பெனியில் இல்லை. பேக் எண்ட் அப்படின்னு சொல்லும்போது ட்விட்டர் ஆப் வந்து எல்லா இடங்கள்லையும், வெளிநாடு எல்லா இடங்கள்லையும் ஒர்க் ஆகும்போது வந்து ஹேங் ஆகாமல், அதோட கிராஷ் ஆகாமல் ஒர்க் ஆகணும் இல்லையா? அதுக்கு வந்து இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் பேக்கெண்டில் ஒர்க் பண்ணுவாங்க டெய்லி. அவங்களே வந்து இப்போ ஒர்க் பண்ணலை. அதனால வந்து ட்விட்டர் ஆப்பே கிராஷ் ஆகலாம், ஷட் டவுன் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. பேக்கெண்டில் வேலை செய்ய ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ட்விட்டர் ஆப்புடைய எண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ இருக்க சூழ்நிலையை பார்த்தா. அதோட ட்விட்டரில் முன்னாள் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டொனால்ட் ட்ரம்ப்புடைய அக்கௌண்ட்டை வந்து அன்பேன் பண்ணிட்டாங்க. இது ஓட்டிங் முறையில் தான் பண்ணியிருந்தாங்க. போல் வச்சு அவங்கள அன்பேன் பண்ணணுமா, அவங்க அக்கௌண்ட்டை கம்பேக் பண்ண வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு நிறைய பேர் வந்து அந்த அக்கௌண்ட் வேணும், அன்பேன் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ ட்விட்டரில் டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இருக்குது. இந்த அப்டேட் ரொம்பவே வித்தியாசமான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகாராஷ்டிராவில் ஒரு கிராமத்தில், விதர்பா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து 18 வயசு கீழே இருக்கக்கூடிய சின்ன பசங்க யாருமே வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கிராம பஞ்சாயத்து, அதாவது பஞ்சாயத்து நடக்கும் இல்லையா, அங்கே வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதாவது 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பசங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணால் வந்து 200 ரூபாய் வந்து பேரண்ட்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஃபைனும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மகாராஷ்டிராவில் இந்த கிராமத்தில் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோவிடுக்கு அப்புறம் பசங்க வந்து அதிகமாக ஃபோனில் விளையாடுறாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க. மார்க்ஸும் ரொம்பவே குறைஞ்சதுனால பஞ்சாயத்தில் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ 18 வயசு கீழே யாருமே மொபைல் ஃபோன் அந்த கிராமத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரூல் இந்தியா முழுக்க வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கூகுளுக்கு போட்டியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் வெளிநாட்டில் சில இடங்கள்லையும் அவங்க ரோல் அவுட் பண்ணி டெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சர்ச் ஃபீச்சர். சர்ச் அப்படின்னு சொல்லும்போது வாட்ஸ்அப்பில் இப்போ சேட் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம், கான்டாக்ட் சர்ச் பண்ணிக்கலாம். அந்த சர்ச் கிடையாது. கூகுளில் எப்படி நமக்கு க்ரோமில் இல்லை கூகுள் சர்ச் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சர்ச். நமக்கு ஏதாவது வெப்சைட் வேணும், இல்லை பிளாக் படிக்கணும், விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும்னா எப்படி நம்ம கூகுள் சர்ச் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் ஒரு பிஸ்னஸ் பற்றியோ இல்லை பிளாக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது வந்து கூகுள் சர்ச்சை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ கூகுளுக்கு போட்டியாக வாட்ஸ்அப்பில் இந்த ஃபீச்சர் இப்போ டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் OnePlus யூஸராக இருந்தால் உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் அண்ட் பேட் நியூஸ். ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். OnePlus 10 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ப்ரைஸ் கட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது. லான்ச் பண்ணும்போது OnePlus 10 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66,900 ஸ்டார்டிங் வேரியண்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருந்தது. இப்போ வந்து 5,000 ரூபாய் விலை குறைச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் 61,900க்கு வாங்கலாம். ஸோ பெர்மனன்ட் ப்ரைஸ் கட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபீச்சர்ஸும் நல்லா இருந்தது. ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 கொடுத்துருந்தாங்க. 5000 mAh பேட்டரி. கேமராஸும் 50 மெகா பிக்சல், 48 மெகா பிக்சல்னு ஒரு நல்ல கேமரா செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட இப்போ 5,000 ரூபாய் கம்மியாக இந்தியாவில் OnePlus 10 Pro நீங்கள் வாங்க முடியும். அதே OnePlus யூசர்ஸ்க்கு பேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் சாம்சங்கை ஃபாலோ பண்ணி இனிமேல் OnePlusம் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் சார்ஜர் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட் தான் இதில் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். OnePlus அண்ட் OPPO 2 பேருமே வந்து இனிமேல் நாங்கள் பாக்ஸில் வந்து சார்ஜர் இல்லாமல் தான் ஸ்மார்ட் ஃபோன் ஷிப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஆப்பிள் சாம்சங் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா மிட்ரேஞ்ச் எல்லா இதுலேயுமே சாம்சங் கொடுக்கறதில்ல.
இனிமேல் ஒன் ப்ளஸும் வந்து அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மிட் ரேஞ்ச் எல்லா இதுலேயும் சார்ஜர் இல்லாமல் லான்ச் பண்ணலாம் தெரியுது. இவங்களும் அந்த என்விரான்மெண்டல் அதாவது க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் பாக்ஸில் இனிமேல் சார்ஜர் இல்லாமல் தான் கொண்டு வருவோம். சார்ஜர் வேணும்னா தனியாக தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாம்சங் பிளாக் ஃப்ரைடே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 24 ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் 20 4 நாள் தான். இங்கே வந்து சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாக்ஷிப் டிவைசஸில் கார்டு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கார்டுமே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க், கொட்டாக் பேங்க், எஸ்பிஐ கார்டு, ஹெச்டிஎஃப்சி கார்டு, ஐசிஐசிஐ பேங்க்குன்னு எல்லா கார்ட்ஸ்லையுமே வந்து கேஷ்பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வந்து இங்கே சாம்சங் உடைய S22 சீரீஸ் அதாவது ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் S22 ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் 50,000 இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் 50,000 இந்த சேலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது கூடவே வந்து சாம்சங் உடைய ஃபோல்டபிள் டிவைஸ், சாம்சங் உடைய ஃபோல்ட் 4, சாம்சங் ஃப்ளிப் 4, அதோட சாம்சங் உடைய லேட்டஸ்ட் வாட்சஸ் அண்ட் பட்ஸ்லையும் ஆஃபர் இருக்கலாம் அப்படி தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை சாம்சங் ஃப்ளாக்ஷிப்காக வெயிட்டிங் அப்படின்னா நவம்பர் 24 அன்னைக்கு பிளாக் ஃப்ரைடே சேல் ஸ்டார்ட் ஆகுது. iQOO Neo 7 சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது iQOO Neo 7S, அதுக்கப்புறம் Neo 7 SE. ஒன்று வந்து ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1, இன்னொன்று மீடியாடெக் டைமென்சிட்டி 8200 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டைம் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. இது வந்து டிசம்பர், அதாவது அடுத்த மாதம் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை iQOO Neo 7 சீரீஸ்க்கு வெயிட்டிங் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் தான் இது வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஃபீச்சர்ஸ் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக கொண்டு வராங்க. ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2 லான்ச் ஆகிடுச்சு. இதில் மோட்டரோலா அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் லைன் அப் மோட்டரோலா X40 இல்லைனா Edge 40 எந்த பேரில் வரும் தெரில, அது வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 125 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃப்ளாக்ஷிப் டிவைஸ். இந்த லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து மோட்டரோலாவுடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் Android 13 பேஸ்ட் MyUI 5.0 இதுவும் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் ரெண்டுமே வந்து மோட்டரோலா நெக்ஸ்ட் லான்ச் பண்ணலாம். போக்கோடைய என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் IMEIல மாடல் நம்பர் லிஸ்டிங்காக இருக்குது. இது போக்கோடைய C சீரிஸ். ஸோ C50 இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே C40 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட சக்ஸஸர் C50 இவங்க லான்ச் பண்ணலாம். இதுவும் மீடியாடெக் ஹீலியோ A22 அந்த மாதிரி ஒரு என்ட்ரி லெவல் டிவைஸாக கொண்டு வரலாம். அவுட்லுக் டிசைன் வந்து ஏற்கனவே POCO C40 எப்படி இருந்ததோ அதே மாதிரி பிளாஸ்டிக் பேக் பேனல் நாச்சோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வரும் அப்படின்னு தெரியுது. ஸோ POCO C50 இந்தியாவில் இந்த மாதம் லான்ச் ஆகும் அப்படின்னு ரிவீல் ஆயிருக்கு. இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன், BSNL இவங்களுடைய அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீடுடைய ரிப்போர்ட் வந்து ஒவ்வொரு மாதமும் ட்ராய் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக வோடஃபோனை டேக் ஆன் பண்ணியிருக்காங்க ஜியோ அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து அப்லோட் ஆர் டவுன்லோட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வோடஃபோன் தான் வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஆனால் இந்த டைம் வோடஃபோனே டேக் ஆன் பண்ணி ஜியோ தான் அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீடில் நம்பர் 1ல் இருக்காங்க. அதே செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வோடஃபோன் வந்து உங்களுக்கு அப்லோட் ஸ்பீட் நல்லா இருக்குது, டவுன்லோட் ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்குது. தேர்ட் பிளேஸில் ஏர்டெல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் வெளியாக இருக்குது. அடுத்ததான் நீ பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். இந்தியாவில் எந்த ஊரில் 18 வயசு கீழே இருக்கிறவங்க ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அதை பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் போல் ஃபீச்சர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஜெகன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். இன்றைக்கி டெக் நியூஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.